ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சிஜிடி 2019 வந்து சினானிம்ஸ், அண்டானிம்ஸ், ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் ஆல்ரெடி நடத்தியிருந்தேன். இப்போ அது போக மீதி உள்ள இதெல்லாம் பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது வந்து எஸ்எஸ்சிஜிடி 2019 செகண்ட் ஷிஃப்ட்டு கொஸ்டின் பேப்பரு. மொத்தம் 26 ஷிஃப்ட்டு நடந்திருக்கு. இல்லை செகண்ட் ஷிஃப்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹரிசாண்டல், இதுதான் வந்து எதில் கேட்டிருக்காங்க, ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டலுக்கு ஆன்டானிம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், இது ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேரலல், பேரல்னால் இணையாக இருக்குது. அடுத்தது ஃபினான்சியல்னா நிதி, அஃபீஷியல்னா அதிகாரிகள். அதுதான் இது நம்மளுக்கு மீனிங். ஹரிசாண்டல்னா கிடைமட்டமாக இருக்கிறது, வெர்டிகல்னா செங்குத்தாக இருக்கும். இது தெரிஞ்சது, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் வந்து கேட்டு வந்திருக்காங்க. என்னது ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர், இந்த பழங்கால பொருள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. அடுத்தது ஈக்காலஜிஸ்ட்னா சூழியல் நிபுணர். இது இவிஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஈக்காலஜிஸ்ட், அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஆந்த்ராபாலஜிஸ்ட் அப்படின்னா மானுடவியல், மனித இதை பற்றி பிடிக்கிறது, மானுடவியல், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிற ஆந்த்ரோபாலஜி. அடுத்து பயாலஜிஸ்ட், இது தெரியும், உயிரியலாளர். இந்த இது வந்து நாலுமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது அபாலிஸ்னால் ஒழிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஆப்ஷன் 4 கொடுத்து அதில் ஆன்டானிம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. பில்டு, அஃபீம், கேன்சல், ஃபினிஷ்க்கு நம்மளுக்கு தெரியும். கேன்சலுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கும். பில்டுனா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்னு தெரியும். கேன்சல் பண்ணுன்னா ரத்து செய்கிறது, ஃபினிஷ்னால் முடிக்கிறது. அஃபீம்னா அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது தான் எனக்கு எக்ஸாமில். நானாக இருந்தேன்னா எனக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த 3 இதுக்கு தெரிஞ்சிருக்கும். அபாலிஸ்க்கானா ஒழிக்கிறதுன்னு தெரியும். நான் எக்ஸாமில் இருந்திருந்தேன்னா பில்டை தான் கிளிக் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அஃபீம் தான் ஆன்சர். ஏன்னா உறுதிப்படுத்துறது. ஓகேவா? அபாலிஸ்னா அழிக்கிறதுனா இது வந்து உறுதிப்படுத்துறது அஃபீம் அப்படின்னா. பில்டு நான் எக்ஸாமில் இருந்திருந்தேன்னா அஃபீம்க்கு மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, பில்டை தான் போட்டிருப்பேன். தப்பாக இருந்திருக்கும். சரி, படித்தாச்சு. அடுத்தது குரேட்டிவ் அப்படின்னா க்யூர் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் எக்ஸாம்பிளில். அதே மாதிரி தான் நோய் தீர்க்கும் அப்படின்னு இருக்குது. இதுக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனை பார்ப்போம். ட்ரெம்பிளிங் மீனிங் எனக்கு தெரியாது. டேமேஜிங்க்கு தெரியும். ஃபீடிங்னா தெரியும், ஃபுட்டு கொடுக்குறது. அடுத்து ஹீலிங், மெடிடேஷன் பண்ணுறது, குணப்படுத்துறது. ஓகே, அது தெரியுது. ஹீலிங் தெரியும், ஃபீடிங் தெரியும், டேமேஜிங் தெரியும், ட்ரெம்பிளிங் தெரியும். க்யூரேட்டிவ்னா நோய் தீர்க்கிறது. இதில் டேமேஜிங் சினானிம்ஸ் இருக்காது, ஃபீடிங்கும் இருக்காது. ஹீலிங்னா இதுக்கு கொஞ்சம் இதாகுது. இந்த கொஸ்டின் போட்டிருப்போம் எக்ஸாம்பிளில். ஆனால் ட்ரெம்பிளிங்க்கு மீனிங் நடுங்கும் அப்படின்ட்டுருக்கு. மீனிங்கே தெரியலனாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க, ஹீலிங். ஓகேவா? அடுத்தது அப்பேரண்ட்னா தோன்றும் அப்படின்றது, தோன்றது அப்பேரண்ட். சரி, அடுத்தது கன்சிடரபிள்னா கணிசமாக அப்படின்னு இருக்கு. அடுத்தது டவுட்ஃபுல் அப்படின்னா, டவுட்னா சந்தேகம், நம்மளுக்கு தெரியும். கொஸ்டினபிள்னா கேள்விக்குரியதாக இருக்குது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆப்வியஸ் அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்பேரண்ட் இங்கே எனக்கு வந்து இது தோன்றும் அப்படின்னு மீனிங் எக்ஸாம்பிளில் இருந்தால் கண்டிப்பாக தோன்றியிருக்காது. ஆனால் அதுக்கு மீனிங் வந்து தோன்றும் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு என்ன சினானிம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நானும் அந்த ஆன்சர் போட்டிருப்பேன். கன்சிடரபிள், டவுட்ஃபுல், கொஸ்டினபிள். இந்த டவுட்ஃபுல்க்கும் கொஸ்டினபிள், ஆப்வியஸ், இந்த 3த்துக்கும் மீனிங் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது வந்து வெளிப்படையானது ஆன்சர், ஆப்வியஸ். ஓகேவா? அதுதான் இதுக்கு. அதுக்கு அடுத்தது ஃபேயர்னா மண்டபம் அப்படின்றது. அதுக்கு இங்கிலீஷில் இது காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்ட்ரன்ஸ் ஹால் ஆர் அதர் ஓப்பன் ஏரியா இன் பில்டிங் யூஸ்டு பை தி பப்ளிக் எஸ்பெஷலி இன் எ ஹோட்டல் ஆர் தியேட்டர். இந்த தேட்டரு, ஹோட்டல் வெளியில் என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கும்ல, டிக்கெட் வாங்குற இடத்துக்கிட்ட இருக்கும், ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இடம் தான் வந்து ஃபேயர். இந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுற மாதிரி இடம் போலது என்ட்ரன்ஸ் ஹால், அதுதான் வந்து ஃபேயர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு வந்து சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கிச்சன் நம்மளுக்கு மீனிங் தெரியும். வெராண்டா வெராண்டா வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு இது வீட்டுக்கு முன்னாடி இருக்க கூடம் அப்படின்னு சொல்லுவோம் வெராண்டா அப்படின்னு. பெட்ரூம் கண்டிப்பாக ஃபேயருக்கு மீனிங் எனக்கு எக்ஸாம்பிளில் இருந்தால் தெரிஞ்சிருக்காது. லாபி லாபினா பொதுக்கூடம். ஆனால் இந்த மற்ற 3 இதுக்கும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லாபி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அதுதான் நான் அதுதான் கிளிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து அதே மாதிரி பொதுக்கூடம் லாபி. ஓகேவா, லாபி தி ஏரியா தட் இஸ் ஜஸ்ட் இன்சைட் எ லார்ஜ் பில்டிங் வேர் பீப்புள் கேன் மீட் அண்ட் வெயிட். பொதுக்கூடம் வெயிட்டிங் அது மாதிரி. ஓகேவா, லாபினாலும் பேர்னாலும் ஒன்று தான், சினானிம்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. யூலோஜி அப்படின்றது அப்படின்னா புகழ். அடுத்தது ப்ரோலாக்னா முன்னுரை அப்படின்றது. ப்ரோலாக் அதாவது முன்னுரை, கட்டுரை எழுதுறது. இப்போ முன்னுரை முடிவுரை எழுதுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது பேசுவாங்களா, முன்னுரை, ப்ரோலாக் அப்படின்றது. அடுத்தது எப்பிலாக்னா நாடகத்தோட இறுதி உரை. அது இங்கிலீஷ்லேயும் பார்த்துப்போம். எ செக்ஷன் ஆர் ஸ்பீச் அட் தி எண்ட் ஆஃப் a book or play that serves as a comment and a conclusion to what has happened. ஓகே, கன்க்ளூஷன் இறுதியுரை அதான் வந்து எப்பிலாக். அடுத்தது ப்ரோலாக்னா முன்னுரை. ப்ரோனாலே முன்னாடி இருக்கிறது தானே, முதன்மையாக பெஸ்ட்டாக இருக்கிறவங்க தானே, அவங்க வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ப்ரோனா முன்னாடி, முன்னுரை. எப்பிலாக்னா பின்னாடி வருது, எப்பிலாக். அடுத்தது கோரஸ்னா கூட்டமாக சேர்ந்துக்கிறது, அதுதான் கூட்டமாக பாடுதல் கோரஸ். இந்த இதில் வந்து நம்மளுக்கு கோரஸ் தெரியும். யூலோஜினா புகழ். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனை பார்த்துருக்கோம், 8 ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் பார்த்துருக்கோமா. 1 2 3 4 5. இதுதான் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட இது கொஸ்டின்ஸு, சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன். இதோட இந்த 2வது ஷிஃப்ட்டு SSCGD 2019 கொஸ்டின் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10-15 சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும். ஒரே நாளில் உட்காந்து 50 100 படித்து மறந்து போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.